அன்பு நம்ம வரும்போது திருமணத்துக்குள்ளே நுழையும் போதே பல விதமான ஒரு மூட்டையோடு தான் வர்றோம். அதாவது நம்மை குறித்த ஒரு செல்ஃப் இமேஜ், ஒரு சுய மதிப்பீடோடு தான் வர்றோம். நம்முடைய பெற்றோர், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கூட பிறந்தவங்க, மற்ற உலகத்தில் நம்மோடு தொடர்பு உள்ளவர்கள் நம்மை பற்றி சொன்ன நல்லது கெட்டதெல்லாம் நமக்குள்ளே போய் நம்மை குறித்த ஒரு செல்ஃப் இமேஜை அது உண்டாக்கி இருக்குது, சுய மதிப்பீட்டை நமக்கு கொடுத்துருக்கிறது. இதில் என்ன விசேஷம்னா, நம்மை பற்றி நல்லதும் சொல்லியிருக்காங்க, கெட்டதும் சொல்லியிருக்காங்க. சிலர் ரொம்ப நல்லவன் இருக்காங்க, சிலர் கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கெட்டதாக சொன்னாங்க பாருங்கள், நெகட்டிவாக, கிரிட்டிசிசமாக, காண்டம்னேஷனாக சொன்னாங்க பாருங்கள், குறைபாடாக சுட்டி காமிச்சாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப ஆழமாக நம்மை பாதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, மற்றவன் சொன்னது குறைபாடாக சொன்னது ஆழமாக பாதிக்கிறது மட்டும் இல்லை, நீங்களே உங்களை குறித்து சொல்கிறீங்க பாருங்கள், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு மடையன், எனக்கு ஒன்றும் அறிவே இல்லை, நான் சரியே இல்லை, நான் ஒரு குப்பை தூசி, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? நம்மை குறித்து நாமே சொல்கிறோம் இல்லையா? அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அதுதான் ரொம்ப ஆழமாக போகுன்றாங்க. மற்றவன் நம்மளை பற்றி கேடாக சொன்னது கூட கிடையாது, நாம் நம்மை பற்றி சொல்லுகிறோம் அல்லவா, அது ரொம்ப ஆழமாக நம்ம பாதிக்கொன்றாங்க. ஏன்னா நாம் ஒன்றை நம்மை பற்றி சொல்லும்போது சும்மா அது வாயிலிருந்து வர்றதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உன்னை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களை பற்றி நீங்களே சொல்கிறீங்கன்னா, திரும்ப திரும்ப அதை சொல்கிறீங்கன்னா, அடிக்கடி அதை சொல்கிறீங்கன்னா, அப்போ உங்களுடைய இருதயம் அந்த எண்ணத்தால் நிறைந்திருக்கிறது. அது அப்படியே உள்ளே பதிஞ்சிருச்சு, ஆழமாக உங்களுக்குள்ளே போய் உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் திரும்ப திரும்ப அதை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தான் திருமணத்துக்குள்ளே நுழையிறோம். ரெண்டு பேருமே, புருஷன் மனைவி ரெண்டு பேருமே திருமணத்துக்குள்ளே நுழையும் போது இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் நுழையிறோம். ஆழமாக பதிஞ்சிருக்கு சில காரியங்கள். இதை ஒரு மூட்டை மாதிரி சுமந்துக்கிட்டு வர்றோம். உள்ள பல நம்மை குறித்த ஒரு மதிப்பீடு அங்கே இருக்குது, பாதிப்புகள்லாம் அந்த பாதிப்புகளோடு தான் உள்ளே நுழையிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை துணை அதையெல்லாம் மாற்றி, அந்த காயங்கள் புண்களை எல்லாம் ஆறச் செய்து, அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி, புதிதாக நம்முடைய மனதை ரீப்ரோக்ராம் பண்ணி, நம்மை குறித்து புதியதாக நாம் எண்ணும்படியாக அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லவராய் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. திருமணத்தில் என்ன நடக்குது? நீங்கள் உங்களை குறித்து இவ்வளவு நாளாக எண்ணி வைத்து உள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கிற அத்தனை காரியங்களையும் மாற்றக்கூடிய ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டார்.